ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 90. இதில் ராமானுஜர் ஆச்சாரியனின் பிறப்பு பற்றிய கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ பெரும்புதூர் என்னும் நகரில் பகவத் கைங்கரியமாக தொண்டுகளில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள் ஒரு தம்பதியர்கள். சர்வக்ரது கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதி ஆதிகேசவ பெருமானின் பணியிலே எப்பொழுதும் ஈடுபட்டு இருந்தார்கள் இவர்கள். இது கலி பிறந்து 4000 வருடம் ஓடிய பிறகு நடந்த விஷயம். ஸ்ரீ பெரும்புதூர் பெரும் பேறு பெற்று புதுவூர் ஆவதற்கு ஆயத்தம் ஆகிவிட்டது. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் அவர்கள் யாத்திரையாக அருகில் இருந்த பல திவ்ய சேத்திரங்களுக்கு சென்று பெருமானை வணங்கி வந்தார்கள். திருவல்லிக்கேணி சகர வினி புஷ்கரணி கரைக்கு வந்து ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானை வணங்கி நின்றார்கள். தங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என வேங்கட பகவான் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்தார்கள். ஓ முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, பார்த்தனுக்கு சாரதியே, எங்களுக்கு உன்னை போன்று ஒரு பிள்ளையை வரமாக அளித்து அருள்வாயாக என பிரார்த்தனை செய்தார்கள். ஓ யாமே வருவோம், என் அம்சம் உங்கள் கிரகத்தை அலங்கரிக்கும் என அவரும் அருள் புரிந்தார். இப்பொழுது தர்மமே வடிவான கண்ணன் அளித்த வரத்தால் கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதியர் அவர்களுக்கு அழகிய ஆண் பிள்ளையை பெற்றார்கள். இளைய ஆழ்வார் என அந்த பிள்ளைக்கு நாமகரணமும் செய்தார்கள். இதன் பின்பு உரிய வயதில் பிள்ளைக்கு சாஸ்திர முறைப்படி உபநயனம் பூணூல் அணிவிக்கப்பட்டு மந்திர உபதேசமும் செய்தார்கள். ஆரம்ப சாஸ்திர கல்வியை இளையாழ்வார் தம் தந்தையிடம் இருந்தே பெற்று கொண்டார். இப்பொழுது வேதத்தை ஒருவாறாக தந்தை இடமிருந்து கற்றுக்கொண்ட இளையாழ்வார் விரைவில் கிருகஸ்த ஆசிரமம் என்னும் இல்லற வாழ்வை மேற்கொண்டார். இப்பொழுது பெற்றோர் மனம் குளிர உயர்குணம் பொருந்திய தஞ்சமாம்பாளை திருமணம் செய்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்